ஸ்ரீ தேவி பாகவதம் 44ஆம் பகுதி. முக்குணங்களின் இயல்புகள். நாரத முனிவரே, முக்குணங்களில் சாத்வீக குணமே சிறந்தது. இருப்பினும் ஒருவரிடம் இம்மூன்று குணங்களும் சேர்ந்தே இருக்கும். மிகவும் அழகான பெண் ஒருத்தி தன் கணவனுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நன்மை செய்பவளாகவும் அறநெறி தவறாதவளாகவும் நடந்து நல்லெண்ணத்தை உருவாக்குகிறாள். ஆனால் தனது சக்களத்திற்கு துன்பங்கள் செய்பவளாகவும் விரோத செயல்கள் புரிபவளாகவும் இருக்கிறாள். ஆனால் அதை அவள் ஏனையோருக்கு செய்வதில்லை. கள்வருக்கு பயந்த சிலர் அவளிடம் வந்தால் அவள் அவர்களுக்கு நன்மையும் கள்வருக்கு தீமையும் செய்பவளாக விளங்குவாள். பெருமழை காலம் வீடு மேயாதவர்கள் குடிசையில் வாழ்வோருக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆனால் விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல சத்வ குணமானது ரஜோ தமோ குணங்களுக்கு துன்பத்தையும் தன்னின் விருத்திக்கு இன்பத்தை கொடுத்து வாழ்ந்தாலும் தான் மட்டும் பிரகாசமாக இருக்கும். மகனே, முக்குணங்களை ஆளும் தீபத்தை போன்றவை. தகழியும் திரியும் எண்ணெயும் வெவ்வேறாகவும் வெவ்வேறு குணங்கள் உடையனவென்றாலும் தீபம் ஒளியை தரும் போது ஏனைய இரண்டும் செயலற்று போகும். அதுபோல ஒரு குணம் பிரகாசிக்கும் போது ஏனைய குணங்கள் அடங்கி இருக்கின்றன. எந்த கடவுளும் சக்தியின் சம்பந்தமில்லாமல் செயற்பட மாட்டார்கள். இதற்கு உதாரணமாக சத்தியவிரதனின் கதையை கூறுகிறேன், கேள் என்றார். 44ஆம் பகுதி நிறைவடைந்தது.